தென்னூரில் இருந்த ஒரு சிறுமி பாத்திமுன்னிசா என்று அழைக்கப்படும் ஒரு 10 வயது சிறுமி. அவள் மிகவும் அமைதியானவள். எப்போதும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று முகத்தில் புன்னகையுடன் அனைவரையும் வணங்குவாள். அவள் தாயார் அவளுக்கு அடிக்கடி சொல்லுவார், மகளே, ஒரு நல்ல செயலைச் செய்தால் அல்லாஹ் அதற்கு 10 மடங்கு நன்மையை தருவார்கள். ஒரு நாள் பள்ளிக்கு செல்லும் போது பாத்திமுன்னிசா சாலையோரத்தில் அழுது கொண்டிருந்த ஒரு முதிய அம்மாவை பார்த்தாள். அவள் மெதுவாக சென்றாள். அம்மா, நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டாள். முதிய அம்மா துயரமாகச் சொன்னார், கண்ணே, எனக்கு பசி அதிகம். 3 நாட்களாக நான் சரியாக சாப்பிடவில்லை. எனக்கு வீட்டுக்கு செல்லவும் பணம் இல்லையும். இதை கேட்டதும் பாத்திமுன்னிசாவின் மனம் உடைந்தது. அவள் தன் பையில் இருந்த பருத்த ரொட்டி, பேரிச்சம்பழம், தண்ணீர் அனைத்தையும் எடுத்துக் கொடுத்தாள். முதிய அம்மா கண்களில் நீர் வழிந்தது. நல்ல மகளே, அல்லாஹ் உன்னை பெரிதும் நலமுடன் வாழ வைப்பாராக என்று துஆ செய்தார். அன்று பள்ளியில் ஆசிரியர் ஒரு சிறப்பு அறிவிப்பை செய்தார். நமது நகரில் மிகவும் கருணையுள்ள குழந்தைக்கான விருதை வழங்குகிறோம். இன்று அதற்கான தேர்வு நடக்கிறது. அது அவளுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயம் என்று நினைத்துக் கொண்டு பாத்திமுன்னிசா சும்மா இருந்தாள். வீட்டுக்கு திரும்பும் போதும் அவள் மனதில் ஒன்றே இருந்தது, அம்மாவுக்கு உதவி செய்தேன். அது அல்லாஹ் விரும்பும் செயல். மாலை நேரத்தில் பள்ளியில் இருந்து ஒரு செய்தி வந்தது. பாத்திமுன்னிசாவின் பெயர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அவள்தான் இந்த வருடம் மிகவும் கருணை உள்ள மாணவர் விருது பெற இருக்கிறாள். அவளும் அம்மா